டே மணி ஜிம்முக்குலாம் போகாதடா. ஜிம்முக்கு போயிட்டு பாருன்னா காலையை மாதிரி குண்டாயிடுவேன். இது மாதிரி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையாலுமே ஜிம்முக்கு போயிட்டு பாதியில் நின்றா குண்டாயிடுவாங்களா, இல்லை என்னதான் நடக்கும்? அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபிட்னஸ் நாலேஜ் டிப்ஸ் கொண்டு வர நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ வந்து நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க. அந்த வண்டி வாங்கிட்டு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு டெய்லி ஓட்டிட்டு நல்லா சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த வண்டி எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். அதே வண்டி வாங்கிட்டு ஒரு இடத்துல நிற்காத்தி வச்சுட்டு அது வெறும் புயல், வெயில், மழை எல்லாத்துக்கும் அப்படியே இருக்குது. அந்த வண்டி எப்படி இருக்கும்? துரு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி தான் நம்ம உடம்பும், நம்ம பாடியும் அதே மாதிரி தான். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நல்லா டயட் எடுத்துகிட்டு இருக்கிறம்போது நம்ம நல்லா ஃபிட்டாக இருப்போம். அதே ஒர்க் அவுட் பண்ணாமல் டயட்டும் எடுக்காமல் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் ஒரு இடத்த உட்காந்துட்டு ஜங்க் ஃபுட்டும் ஆயில் ஃபுட்டும் சாப்பிட்டு இருந்தால் உடம்பு குண்டாக தான் ஆகும். இது சொல்லியும் யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து ஜிம் போவாதடா, ஜிம் போயிட்டு பாதியில் நின்று குண்டாயிருவேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா இதை சொல்லுங்கள். ஒன்றும் தெரியாத மண்ணுக்கு